அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு பார்க்க இருக்கிற விஷயம் இலங்கையினுடைய அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால வெளியிடப்பட்டிருக்கின்ற குறிப்பாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்ற இலங்கை உள்நாட்டு இறைவரி சேவையின் 3ஆம் தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை 2024 பற்றி இன்றைக்கு நாங்கள் கலைக்க இருக்கிறோம். இது கிட்டத்தட்ட உங்க எல்லாருக்குமே தெரியும். இலங்கையினுடைய உள்நாட்டு இறைவரி சேவை என்றது முக்கியமான ஒரு பரீட்சையாக இருக்குது. இந்த பரீட்சையில நிகழ்நிலையின் மூலமாக விண்ணப்பங்கள் கோரப்பட்டு கிட்டத்தட்ட இதுல குறிப்பிடப்பட்டிருக்க விஷயங்களை ஹைலைட் பண்ணி கொண்டே போறேன். நீங்க பார்க்கலாம். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்குது. இந்த அறிவித்தல்ல செயலாளர் என்பது நிதி நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளரை குறிக்கிறதோட சேவை என்ற சொல் வேறு விதமாக குறிப்பிடப்படாத சந்தர்ப்பங்களில் இலங்கை உள்நாட்டு இறைவரி சேவையை குறிக்கும் என்று சொல்லி இதுல ஒரு சின்ன பொறுப்பு துறப்பை தந்திருக்கிறார்கள். இப்ப இந்த உள்நாட்டு இறைவரி சேவையுடைய தரம் 3 பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான பரீட்சை எப்ப நடக்கும் என்று கேட்டால் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை தொடக்கம் இது நிகழ்நிலை ஊடாக விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது. இந்த விண்ணப்பங்கள் அதுக்கான இறுதி திகதியாக 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 14ஆம் திகதி இதுக்கான க்ளோசிங் டேட் விண்ணப்ப முடிவு திகதியாக குறிப்பிடப்பட்டிருக்குது. அதே நேரம் 2025ஆம் ஆண்டு மே மாதம் கொழும்பு நகர்ல இதற்கான பரீட்சைகள் நடாத்தப்படும் என்று சொல்லியும் இந்த விண்ணப்பத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது. குறிப்பாக 100 வேகன்சிஸ், அதாவது 100 வெற்றிடங்கள் காணப்படுவதாகவும் அதனை நிரப்புவதற்கு இந்த பரீட்சை ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது. குறிப்பா இதுல அரசாங்க அல்லது மாகாண சேவையில தற்போது பணிபுரிகின்ற அலுவலர்கள் விண்ணப்பத்தின் நகல் பிரதி ஒன்றை தங்களுடைய தனிப்பட்ட பெயர் வழி கோப்பில் உட்சேர்ப்பு செய்வதற்காக நிறுவன தலைவரின் ஒப்படைதல் வேண்டும் என்பதோட, அதாவது நிறுவன தலைவரிடம் கொடுத்து நீங்க நேர்முக தேர்வுக்கு அல்லட்டிக்கு பரீட்சைக்கு இப்படியான விஷயங்களுக்கான சான்றளிக்கப்பட்ட விண்ணப்பத்துடைய நகல் பிரதி மற்றும் சேவை உறுதிப்படுத்தல் கடிதம் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேணும். அதாவது தற்போது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாங்க. இந்த சேவையினுடைய நிபந்தனைகள் இதுல தரப்பட்டிருக்குது. இலங்கையில ஜனநாயக சோசியலிச குடியரசினுடைய இந்த பகுதியில் இருந்தாலும் 2013 4/5 1804 கீழ் 50ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானியுடைய பிரசுரிக்கப்பட்ட இலங்கை உள்நாட்டு இறைவரி சேவையினுடைய சேவை பிரமாண குறிப்பில் விதிக்கப்பட்டுள்ள கட்டளைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கும் அப்பிரமாண குறிப்பில் செய்யப்பட்டுள்ள அல்லது அதன் பின்னர் செய்யப்பட உள்ள திருத்தங்களுக்கும் தாபன விதி கோவைனதும் நிதி பிரமாண கோவைனதும் ஏற்பாடுகளுக்கும் 2022/12/14ஆம் திகதிய 2310 கீழ் 29ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்ட அரசாங்க சேவைகள் ஆணைக்குழுவின் செயல் ஒழுங்கு விதிகளுக்கும் உட்பட்ட வகையில் தெரிவு செய்யப்படும் பரீட்சார்த்திகள் சேவையுடைய தரம் 3க்கு பதவி நியமிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இதுல ஒரு விடயம் தரப்பட்டிருக்குது. அதே நேரம் இது ஒரு ஓய்வூதியத்துக்குரிய ஒரு பதவி நிலை, பென்ஷனுக்குரியது. ஓய்வூதிய திட்டம் தொடர்பில் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படுகிற கொள்கை ரீதியான முடிவுகளுக்கு நீங்கள் உட்படுவீர்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு இதுக்கான பொறுப்பு தரப்பட்டிருக்குது. இந்த நியமனம் 3 வருடங்கள் தகுதிகான் அடிப்படையில் உங்களுக்கு கோல் பண்ணி இருக்கிறாங்க. அதே நேரம் இதுல தரம் 3க்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டு 3 வருட காலப்பகுதியினுள் சேவை பிரமாண குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு முதலாவது வினைத்திறன் தடை பரீட்சையில நீங்க சித்தி அடைய வேண்டும். 18 கீழ் 2020 இலக்க பொது நிர்வாக சுற்றறிக்கைக்கும் அதன் இடை நேர் விளைவான சுற்றறிக்கைக்கும் இணங்க பதவியில் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டு 3 வருட காலத்துக்குள் உரிய அரசகர்ம மொழி தேர்ச்சி, அதாவது நீங்கள் தமிழ் நபராக இருந்தால் நீங்கள் சிங்கள மொழியிலையும், அதே மாதிரி சிங்கள நபராக இருந்தால் தமிழ் மொழியிலையும் அதற்கான இந்த உரிய அரசகர்ம மொழி தேர்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கு. அதே போல 6வது விஷயம் இதுல தரப்பட்டிருக்குது சம்பளத்தினுடைய அளவு திட்டம். இதுல நீங்கள் பார்க்கலாம் 2016/2/25ஆம் திகதி 3 கீழ் 2016ஆம் ஆண்டு இலக்க அரசாங்க நிர்வாக சுற்றறிக்கையின் கீழ் ரைட் உங்களுடைய மாத சம்பளம் இதுல நான் ஹைலைட் பண்ணப்பட்டுள்ளவாறு உங்களுக்கு வழங்கப்படும் என்பதையும், அதே நேரம் எவ்வாறான நபர்கள் இங்க ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்கள் என்றதை இதுல தரப்பட்டிருக்குது. முக்கியமா அதுக்கான நிபந்தனைகளை வடிவா கவனிங்க. கட்டாயம் இலங்கை பிரஜையாக காணப்பட வேண்டும், சிறந்த நன்னடத்தை உடையவராக இருக்க வேண்டும், நாட்டினுடைய எந்த ஒரு பிரதேசத்திலும் சேவை செய்யறதுக்கு போதிய உடல் உள மற்றும் உள ஆரோக்கியத்தை எல்லா வகையிலும் பெற்றிருக்க வேண்டும். அதே போல எந்த ஒரு மதத்தைச் சேர்ந்த போதகரும் இந்த பரீட்சையில் தோற்ற அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதே நேரம் அடுத்த விஷயம் இருக்குது. எந்த ஒரு நபரும் இந்த திறந்த போட்டி பரீட்சை 2 தடவைகளுக்கு மேல் தோற்ற அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதாவது முன்னைய சேவை பிரமாணத்தின் கீழ் இலங்கை உள்நாட்டு இறைவரி சேவைக்கான தரம் 2, அதுக்கு ஆட்சேர்ப்பிற்கான பரீட்சைக்கு தோற்றுவதற்கான எண்ணிக்கை கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்லி இதுல சொல்லப்பட்டிருக்குது. இந்த பரீட்சைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான தேவைப்பாடுகள் அனைத்தும் விண்ணப்பத்தின் முடிவு திகதி அன்றோ அல்லது அதுக்கு முதலோ நீங்க பூரணப்படுத்த வேண்டி இருக்கு.
சோ இவ்வளவும் இந்த தகமைகள்னு சொல்லக்கூடிய விஷயம். அதே நேரம் கல்வி தகமைகள் பொறுத்த வரைக்கும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலை ஒன்றுல பட்டம் வழங்க நிறுவனம் ஒன்றினாலேயோ நீங்கள் பெற்றுக்கொண்டு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் ஒன்றினுடைய பட்டத்துல குறிப்பா நீங்கள் முதலாம் அல்லது இரண்டாம் வகுப்பு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் செகண்ட் கிளாஸ் நீங்க சித்தி பெற்றிருக்க வேண்டியிருக்குது. அதனோட இணைந்த பட்டம் ஒன்றாக நீங்கள் வைத்திருக்க வேண்டியிருக்கும். அதே நேரம் உயர் நீதிமன்ற சட்டத்தரணி ஒருவராக நீங்கள் இருந்தாலும் இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் போடலாம். பட்டய கணக்காளர் ஒருவராக இருந்தாலும் நீங்கள் இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் போடலாம். ஸோ 3 கல்வி தகவல்களுக்கு கூறப்பட்டிருக்குது. ஒன்று நீங்க கிளாஸ் இருக்கணும் உங்களோட யூனிவர்சிட்டி டிகிரியில. 2வது நீங்க உயர் நீதிமன்ற சட்டத்தரணியாக இருக்கலாம். 3வது பட்டய கணக்காளராக இருக்கலாம். அதுலயும் குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தகமைகள் பயன்வெளி பெறும் திகதி விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இறுதி திகதியாக அல்லது அதுக்கு முன்னரான ஒரு திகதியாக இருக்க வேண்டும். உங்களுக்கு க்ளோசிங் டேட்டுக்கு முதல் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கான உங்களுடைய கல்வி தகமைகள் பூரணப்பட்டிருக்க வேண்டும். வயதை பொறுத்த வரைக்கும் இதுல 22 வயதுக்கு குறையாதவராகவும் 28 வயதுக்கு மேற்படாதவராகவும் நீங்கள் இருக்க வேண்டும். குறிப்பா நீங்க 2003 மாசம் 14ஆம் தேதி என்றோ அல்லது அதுக்கு முன்னராகவோ 1997 3/14 தேதிக்கு அல்லது அதுக்கு பின்னராகவோ நீங்கள் பிறந்திருக்க இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. குறிப்பா நீங்க 97ஆம் ஆண்டுக்கு பின்னர் பிறந்த ஒரு நபராக இருக்க வேண்டும். ரைட். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் அரசாங்க சேவையில் அல்லது மாகாண அரசாங்க சேவையில் உள்ளவர்களுக்கு ஏற்புடையதான ஒரு அதிகபட்ச வயதில்லை 35 வருடங்களாக காணப்படுது. அரசாங்க சேவையில் ஈடுபட்டுள்ள விண்ணப்பதாரிகள் அரசாங்க சேவைகள் ஆணைக்குழுவினுடைய 1/2020 சுற்றறிக்கைக்கு அமைய ஒழுக்காட்டு தண்டனைகளுக்கு உட்படுத்தல் கூடாது என்றதையும் இதுல கருத்துல கொள்ள வேண்டும். விசேட தொகையுடைய விண்ணப்பதாரிகள் இந்த பரீட்சைக்கு தோற்றுவதாயின் அது தொடர்பாக விண்ணப்பத்தில் கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டும். அதே மாதிரி ஆட்சேர்ப்பு செய்வதற்கு 3 விதமான போட்டி பரீட்சைகள் நடைபெற இருக்குது. ஒன்று கிரகித்தல், 2வது நுண்ணறிவு, 3வது பொது அறிவு. இதுல கிரகித்தல் 100 புள்ளிகள், நுண்ணறிவு 100 புள்ளிகள், பொது அறிவு 100 புள்ளிகள். குறைந்தபட்சம் நீங்க 40 புள்ளிகள் இதுக்கு எடுக்க வேண்டும். அதுல அதிகூடிய புள்ளிகளின் அடிப்படையில் உங்களுக்கான ரேங்கிங் போடப்பட்டு அதுக்கு பிறகு உங்களை இன்டர்வியூ லிஸ்ட் மூன்றில் அதாவது உங்களுக்கான டோட்டல் எத்தனை பேர் எடுக்க போறாங்களோ அதனுடைய 2 மடங்காக உங்களுக்கு இன்டர்வியூக்கு கால் பண்ணப்படும். அதே மாதிரி பாட இலக்கம் 1 கிரகித்தல். இங்க என்ன விஷயங்கள் இருக்க போகுதுன்னு கேட்டா பரீட்சார்த்தியினுடைய விடயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய இயலுமை, தொடர்பான திறன், சாராம்சத்தை படுத்துதல், அதே மாதிரி விவரித்தல் மற்றும் ஆக்கத்திறன் ஆகிய திறன்களை அளவிடுவதற்காக வடிவமைக்கப்பட்ட புறவய வினாக்களை கொண்டிருக்கும். அதே போல இது 1.5 மணித்தியால எக்ஸாம் 100 மார்க்ஸ். பாட இலக்கம் 2 நுண்ணறிவு. இது இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் சொல்லுவோம். இதுல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தர்க்க ரீதியாக சிந்திக்கின்ற ஆற்றல், மாற்றீடு, பொருள்கோடல், தொடர்பு காணல், மொழிபெயர்த்தல், பிரச்சனைகளை தீர்க்கும் இயலுமை, காரணகாரிய தொடர்புகளை புரிந்து கொள்ளுதல், எதிர்வு கூறல், தகவல்களை ஒழுங்கமைத்தல், வடிவங்களை இனங்காணல் மற்றும் அறிவுறுத்தல்களை பின்பற்றல் போன்ற இயல்புகளை அளவிடுவதற்காக இந்த பரீட்சை நடக்கும். இது 1 மணித்தியால எக்ஸாம். உங்களுக்கு 100 புள்ளிகள் வழங்கப்படும். பாட இலக்கம் 3 பொது அறிவு. இலங்கையினுடைய புவியியல், அரசியல், பொருளாதார, சமூகம் மற்றும் கலாச்சார சுற்றாடல் உள்ளிட்ட இலங்கையின் முழு சுற்றாடல் தொடர்பாகவும் மற்றும் சர்வதேச ரீதியில் முக்கியத்துவம் பெறுகின்ற சமகால நிலைமைகள் தொடர்பிலும் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி தொடர்பிலும் பரீட்சார்த்தியின் அறிவை சோதிக்கும் விதத்துல இந்த பல்தேர்வு மற்றும் சுருக்கமான விடையளிக்கும் வகையில இந்த ஜிகே எக்ஸாம் இருக்கும். ஜெனரல் நாலேஜ். இது 1 மணித்தியாலம் 100 புள்ளிகள். இந்த எக்ஸாம்ஸ்ல நீங்க பாஸ் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்துருன்னு சொன்னா நீங்க நேர்முக பரீட்சை ஒன்றுக்கு போவீங்க. சாதாரண நேர்முக பரீட்சை. இதுல முதலாவது விடயம் சொல்லப்பட்டிருக்குது. உங்களுடைய தகவல்கள் பூரணப்படுத்தப்பட்டிருக்குதான்றதை செக் பண்றதுக்காக இந்த சாதாரண நேர்முக பரீட்சை நடத்தப்பட இருக்குது. அதே போல எழுத்து மூல பரீட்சையின் பெறுபர்கள் வழங்கப்பட்டதுக்கு பிறகு சாதாரண நேர்முக பரீட்சை நடத்தப்படும். இங்க புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாங்க. சாதாரண நேர்முக பரீட்சை அரசாங்க சேவைகள் ஆணைக்குழுவினால நியமிக்கப்படுகின்ற ஒரு சபையினால நடத்தப்பட இருக்குது. அதே போல ஒவ்வொரு பாடத்துக்கும் நீங்க 40 புள்ளி குறைஞ்சது பெற்றிருக்க வேண்டும். இந்த நேர்முக பரீட்சைக்கு தெரிவு செய்யப்பட வேண்டுமாயின் அந்த புள்ளிகளுடைய கூட்டுத்தொகையின் அடிப்படையில் ஆகக்கூடிய புள்ளிகளை பெறும் விண்ணப்பதாரர்கள் சாதாரண நேர்முக தேர்வுக்கு தோற்றுவதற்கு தகமை பெறுகிறார்கள். தகமை பெற்ற விண்ணப்பதாரர்கள் நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்பட வேண்டிய விண்ணப்பதாரர்கள் எண்ணிக்கை சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு எழுத்து பரீட்சையில் அவர்கள் பெற்ற திறமை, ஒழுங்கு மற்றும் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ள எண்ணிக்கை என்பவற்றின் அடிப்படையில் அரசாங்க சேவைகள் ஆணைக்குழுவினால தீர்மானிக்கப்படும். தகமை பெறும் பரீட்சார்த்திகளின் எண்ணிக்கை மேலே குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு சமானமானதாக இல்லாத சந்தர்ப்பங்களில் அவ்வாறு தகமை பெறும் பரீட்சார்த்திகள் மாத்திரமே நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்படுவார்கள். இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான விஷயம், நேர்முக பரீட்சைக்கு நீங்க சாதாரண நேர்முக பரீட்சைக்கு போறீங்கன்னு சொன்னா இதன் மூலமா நீங்கள் வேலைக்கு செலக்ட் ஆயிட்டீங்கன்றது இதனுடைய அர்த்தம் அல்ல. நியமனம் வழங்குறதுக்கான அர்த்தம் அல்லன்றதையும் அதுல தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் வெற்றிடங்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி ஆட்சேர்ப்பு செய்வதற்கு எதிர்பார்க்கப்படும் எண்ணிக்கையினரை
ஆட்சேர்ப்பு செய்யும் போது தகமைகளை பூர்த்தி செய்துள்ள விண்ணப்பதாரர்களிடமிருந்து எழுத்து பரீட்சையில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் ஆகக்கூடிய புள்ளிகளை பெற்ற விண்ணப்பதாரர்களை திறமை ஒழுங்கில் இச்சேவை தரம் 3க்கு ஆட்சேர்ப்பு செய்யப்படும். ஸோ உங்களோட ரேங்கிங் அடிப்படையில தான் உங்களை நியமனத்துக்கு எடுத்துக்கொள்ள போறாங்க. அதே மாதிரி தகுதியினுடைய ஒழுங்கு வரிசைப்படி வெற்றிடங்களை நிரப்பும் பொழுது மீதமுள்ள வெற்றிடங்களின் எண்ணிக்கையை விட அதிக எண்ணிக்கையான சம புள்ளிகள் பெற்றுள்ள தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் இருப்பேன் அந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கான தேவைப்பாடு ஒன்று காணப்படின் அவ்வாறு சமமான புள்ளிகள் பெற்ற விண்ணப்பதாரர்களிடமிருந்து மேலும் தெரிவு செய்வதற்கு அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் தீர்மானிக்க முடியும். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு கேட்டா, ஒரே புள்ளிகளை பெற்றார்கள் அதுல லிமிட்டான உதாரணமா 100 பேர் எடுக்க போறப்பட்டா 105 பேருக்கு கிட்டத்தட்ட பின்னிக்கு இருக்கிற ஒரு 3 பேருக்கு அல்லது 5 பேருக்கு கிட்டத்தட்ட சேம் மார்க்ஸஸ் இருக்குதுன்னு சொன்னா அவைகளுக்கு ஏதாவது சந்தர்ப்பங்கள் வழங்கக்கூடிய மாதிரி முறைகள் இருக்குமா இருந்தா அது அரசாங்க சேவைகள் ஆணைக்குழுவிலான தீர்மானம் எடுத்து அவர்களையும் வேலைக்கு இணைத்துக் கொள்றதுக்கான சாத்தியப்பாடுகள் இருக்கு. பட் நாட் ஷுவர் சாத்தியப்பாடுகள் இருக்கு சொல்லி சொல்லியிருக்கிறேன். அதுலயும் இந்த இறுதியா நடக்க போற இந்த இதுல உங்களுக்கு விண்ணப்பதாரர்களை திறனை மேம்படுத்துவதற்கான எழுத்து பரீட்சை உண்டு. திறன் அடிப்படையிலான நேர்முக பரீட்சை எழுத்து பரீட்சை அரசாங்க சேவை ஆணைக்குழு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் ஒன்றால் நடத்தப்படும். நேர்முக பரீட்சை குழு அரசாங்க சேவைகள் ஆணைக்குழுவினால் நியமனம் செய்யப்படும். இந்த தெரிவு செய்யும் நடைமுறையின் கட்டமைப்பு மற்றும் உள்ளடக்கம் பற்றிய மேலதிக தகவல்கள் நீங்கள் இதுல இருக்கிற வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம். குறிப்பா www.psc.gov.lk இந்த அரசாங்க சேவை ஆணைகளுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்துல நீங்கள் இதனுடைய விடயங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் முகப்பக்கத்துல போய் பதிவிறக்கம் செய்த டவுன்லோட்ஸ் ஆப்ஷனுக்கு போய் ப்ரோசஸ் அந்த செயல் ஒழுங்குகளுக்கு போயிட்டு விசேட தெரிவு செய்தல் நடைமுறைகளுக்கு கீழே நீங்கள் இந்த விடயங்களை டவுன்லோட் செய்யலாம். அடுத்தது பரீட்சை மொழி மூலம் நீங்கள் தமிழ் மற்றும் சிங்களம் அல்லது ஆங்கிலம் ஆகிய மொழிகள்ல இந்த பரீட்சை நடத்தலாம். அதாவது சிங்களத்துல மொழி மூலமாக கொண்டிருக்கிற நபர் சிங்களத்திலேயும் ஆங்கிலத்திலும் எழுதுவர், தமிழ்ல மொழி மூலமாக கொண்டிருக்கிற நபர் தமிழ்லையும் ஆங்கிலத்திலும் அந்த எக்ஸாம் எழுதுவர். பரீட்சார்த்திகள் தாம் விரும்பும் ஒரு மொழியில் பரீட்சைக்கு தோற்ற முடியும். அப்ப கிட்டத்தட்ட 3 லாங்குவேஜஸ்லயும் எக்ஸாம் நடக்கும் போது இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதலாம், தமிழ்னா தமிழ் எழுதலாம், சிங்களம்னா சிங்களத்தில் எழுதலாம். அதே நேரம் பரீட்சார்த்திகள் தாம் விரும்பும் ஒரு மொழியில பரீட்சைக்கு தோற்றத்துக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுது. அதே போல விண்ணப்பதாரர்கள் இந்த பரீட்சைக்கு தோற்றும் அனைத்து வினாப்பத்திரங்களுக்கும் ஒரே மொழியில் மாத்திரம் விடையளிக்க வேண்டும். ஒரே மொழியிலன்னா நீங்கள் இங்கிலீஷ்ல கலக்க முடியாது. அதே மாதிரி தமிழாக்கள்னா இங்கிலீஷ் கலக்க முடியாது, இங்கிலீஷ் சொன்னால் தமிழ்ல நீங்க எழுத முடியாது. அப்படியான சூழ்நிலை. அதே மாதிரி பரீட்சார்த்திகள் நமது விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பரீட்சை எழுதுவதற்கான ஊடக மொழியை மாற்றுவதற்கு பரீட்சார்த்திகள் இடமளிக்கப்பட மாட்டாது. ஸோ அப்ளிகேஷன்ல நீங்க என்ன லாங்குவேஜை கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கான எக்ஸாம் லாங்குவேஜ். ஸோ அதை நீங்கள் மாற்ற முடியாது. பரீட்சார்த்திகள் அனைவருக்கும் 3 வினாத்தாளும் தோற்றது கட்டாயம். ஸோ 3 எக்ஸாம், ஜெனரல் நாலேஜ், அதே போல கம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ஜிகே ஐக்யூ, இந்த 3 எக்ஸாம் நுண்ணறிவு, பொதறிவு, கீரகிதல் ஆகிய 3 எக்ஸாம்ஸ் நீங்க கட்டாயம் பேஸ் பண்ண வேண்டும். பரீட்சை தொடர்பான நிபந்தனைகள் கடைசி விஷயம் இதில் பார்க்கலாம். நிகழ்நிலை விண்ணப்ப படிவம் ஆங்கிலத்தில் மாத்திரம் பூர்ணப்படுத்தப்பட வேண்டும். ஸோ ஆன்லைன்ல நீங்கள் எக்ஸாம் ஆங்கிலத்துல மட்டும்தான் நீங்க பூர்ணப்படுத்தி அனுப்ப வேண்டியிருக்குது. நிகழ்நிலை மூலம் அனுப்பிக்கொண்ட மென்பிரதி அதாவது சாஃப்ட் காப்பி செல்லுபடியான விண்ணப்ப படிவம் ஒன்றாக திணைக்களத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது முறைமையினுள் பிரவேசத்துக்கு பயன்படுத்தப்பட்ட கையடக்க தொலைபேசி இலக்கத்துக்கு குறுஞ்செய்தி மூலமாக அல்லது மின்னஞ்சல் முகவரிக்கு அறிவித்தல் கொடுக்கப்படும். உங்களுடைய சாஃப்ட் காப்பி வந்துட்டுதுன்னு சொன்னால் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக இமெயில் மூலமாக உங்களுக்கு அறிவித்தல் தருகிறேன். ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்க பூர்ணப்படுத்துறதுக்கு முதல் பரீட்சைக்கு விண்ணப்பிப்பாக தயாரிக்கப்பட்ட அறிவுறுத்தல் படிவத்தை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்க பதிவிறக்கம் செய்யலாம். அதை நீங்கள் அதுல தரப்பட்டுள்ள வெப்சைட்ல நீங்க போய் டவுன்லோட் பண்ணலாம். விண்ணப்ப படிவத்தை பூரண செய்யும் போது அறிவுறுத்தல்களை கவனமாக பின்பற்றவும். விண்ணப்ப படிவத்தின் அச்சிடப்பட்ட பிரதியை பெற்றுக்கொண்டதன் பிறகு விண்ணப்பத்தில் செய்யப்படுகின்ற எந்த ஒரு திருத்தமும் செல்லுபடியான திருத்தம் ஒன்றாக கருதப்பட மாட்டார். முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்ப படிவங்கள் முன்னறிவிப்பின்றி நிராகரிக்கப்படும். ஸோ இதை கவனிங்கோ. விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இறுதி தேதிக்கு பின்னர் கிடைக்கப்படுகின்ற விண்ணப்ப படிவங்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதெல்லாம் முக்கியமான விஷயம். பரீட்சைக்கான கட்டணம் 1200 ரூபாய். பரீட்சைக்கான கட்டணத்தை நீங்கள் நிகழ்நிலையில வழங்கப்படுகின்ற முறைகளின் கீழ் நீங்கள் பே பண்ணலாம். உதாரணமா நீங்கள் எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்ஸ், ஸோ உங்களோட விசா கார்டு மாஸ்டர் கார்டு மூலமாக நீங்க பே பண்ணலாம். அதே மாதிரி இணையம் மூலம் கொடுப்பனை செய்ய முடியுமான எந்த ஒரு வங்கி வரவு அட்டை, ஸோ நீங்க பே பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி அதாவது டெபிட் கார்டா இருக்கலாம், பேங்க் டெபிட் கார்டு வித் ஃபெசிலிட்டி ஆஃப் இன்டர்நெட் டிரான்சாக்ஷன்ஸ். இலங்கை வங்கியினுடைய நிகழ்நிலை வங்கி முறைமை ஆன்லைன் பேங்கிங் மெத்தட் ஆஃப் பேங்க் ஆஃப் சிலோன், இலங்கை வங்கியினுடைய ஏதேனும் ஒரு வங்கி கிளை, எனி பிரான்ச் ஆஃப் த பேங்க் ஆஃப் சிலோன். இந்த முறைகள்
எவ்வாறு பணம் செலுத்துவது என்பது தொடர்பான அறிவுறுத்தல்கள் இணையத்தில் பரீட்சைக்குரிய தொழில்நுட்ப அறிவுறுத்தல்களின் கீழ் வெளியிடப்பட்டது. அதுவும் இன்ஸ்ட்ரக்ஷனா உங்களுக்கு தந்திருக்கிறாங்க, நீங்கள் பார்க்கலாம். பணம் கிடைத்தவை தொடர்பாக குறுஞ்செய்தி ஒன்றின் மூலம் உங்களுக்கு மின்னஞ்சல் ஒன்றின் மூலமோ உங்களுக்காக அறிவுறுத்தல் வழங்கப்படும். பரீட்சை கட்டணம் குறைவாக அல்லது கூடுதலாக செலுத்தப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் நிராகரிக்கப்படும். சரியா 1200 1200 மாத்திரம் நீங்கள் அனுப்பி கொள்றது உங்களுக்கு எந்த விதமான வழுக்களும் ஏற்படாமல் உங்களை பாதுகாக்கும். அதே போல பரீட்சைக்காக செலுத்தப்பட்ட கட்டணம் எந்த ஒரு காரணத்துக்காக மீளச் செலுத்தப்பட முடியாது அல்லது மீளச் செலுத்தப்பட மாட்டாது. அது எந்த ஒரு சந்தர்ப்பங்களும் வேறு ஒரு பரீட்சைக்கும் மாற்றி அமைக்கப்பட மாட்டாது. இப்ப வர்த்தமான அறிவித்தல்ல குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்களை கொண்டுள்ள மாத்திரம் விண்ணப்பத்திற்காக என்ற எடுகோளின் அடிப்படையில் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ உங்களுக்கு குவாலிபிகேஷன் போதாது என்றால் நீங்கள் தயவு செய்து அப்ளிகேஷன்ஸ் போட்டு பிரயோசனம் இல்லை. உங்களுடைய 1200 காசு அநியாயமாக இழக்கப்படும். அதனால உங்களுக்கான குவாலிபிகேஷன்ஸ் இருக்கிறார்கள் மாத்திரம் அந்த ஆன்லைன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்க அனுப்பலாம். அதே போல நீங்க வந்து குறிப்பிட்ட க்ளோசிங் டேட்டுக்கு முன்னர், இறுதி தேதிக்கு முன்னர் உங்களோட உரிய பரீட்சை கட்டணங்களை செலுத்தி இந்த விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ள விண்ணப்பதாரிகளுக்கு பரீட்சை ஆணையாளர் நாயகம் வழங்கினால நிகழ்நிலை மூலம் மாத்திரம் பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் வழங்கப்படும். ஸோ ஆன்லைன்ல தான் உங்களுக்கான எக்ஸாமுக்கான அனுமதி அட்டைகள் வழங்கப்படும் போது அனுமதி அட்டைகள் வெளியிடப்பட்டவுடன் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தினால் அது தொடர்பாக குறிப்பிட்ட அறிவித்தல் ஒன்று அல்லது விண்ணப்பதாரர்கள் குறுஞ்செய்தி மூலமாகவோ அறிவிக்கப்படும். உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும், அப்ளிகேஷன் கார்டு வந்துட்டு சொல்லி. பரீட்சார்த்தி ஒருவருக்கு தனது அனுமதி அட்டை கிடைக்கப்பெறவில்லை என்று சொன்னால் அவர் விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இலங்கை பரீட்சை திணைக்களத்தில் தாபன பரீட்சைகள் ஒழுங்கமைப்பு கிளையிடம் அது பற்றி விசாரித்தல் வேண்டும். உங்களுக்கு கார்டு வரையிலன்னு சொன்னா நீங்க தாபன பரீட்சைகள் ஒழுங்கமைப்பு கிளையிடம் நீங்க அது சம்பந்தமா விசாரிக்க வேண்டும். அவ்வாறு விசாரிக்கும் போது விண்ணப்பதாரர் தான் விண்ணப்பித்த பரீட்சையின் பெயர், விண்ணப்பதாரின் முழு பெயர், தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் முகவரியை சரியாக குறிப்பிட வேண்டும். விண்ணப்பதாரர் கொழும்புக்கு வெளியே வளர்த்துள்ள ஒருவராக இருந்தால் இந்த விண்ணப்ப விவரங்களுடன் அனுமதி அட்டை பிரதி ஒன்றை உடனடியாக ஃபேக்ஸ் மூலமாக நீங்கள் வந்து குறிப்பிடப்பட்டுள்ள இந்த தொலைநகர் இலக்கத்துக்கு கோரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பி வைக்கணும். ஸோ ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் ஒன்றை நீங்க வந்து மனு ஒன்றையோ அல்லது கோரிக்கை கடிதம் ஒன்றையோ நீங்கள் அனுப்பி வைக்கிறது பயனுள்ளதாக இருக்கும். அதே நேரம் எப்பவுமே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று போட்டா அதுக்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் ஒரு பிரதி எடுத்து பிரிண்ட் எடுத்து வச்சு கொள்றது உங்களுக்கு பெட்டர்ன்னு சொல்லி அதில் தரப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம், பரீட்சார்த்திகள் தமக்கு குறித்துரைக்கப்பட்டுள்ள பரீட்சை மண்டபத்தில் பரீட்சைக்கு தோற்றுதல் வேணும். எந்த ஒரு பரீட்சார்த்தியும் அனுமதி அட்டையில் பரீட்சைக்கு முன்னரே அவரது கையொப்பத்தை உரிய முறையில் உறுதிப்படுத்தி கொண்டு அவர் பரீட்சைக்கு தோற்றுதல் முதல் நாளிலே அதனை மண்டப மேற்பாடம் ஒப்படைத்தலும் வேண்டும். ஒவ்வொரு பரீட்சார்த்தியும் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் இந்த வர்த்தமானியின் ஆரம்பத்தில் பரிசீலிக்கப்பட்டிருக்குது. பரீட்சையை நடாத்துவது தொடர்பில் பரீட்சை ஆணையாளர் நாயகத்தினால் விதிக்கப்படுகின்ற ஒழுங்கு விதிகளுக்கும் பரீட்சார்த்திகள் கட்டுப்படுதல் வேண்டும். இந்த ஒழுங்கு விதிகளை மீறுபடுத்த அவர் பரீட்சை ஆணையாளர் நாயகம் அவர்களால் விதிக்கப்படும் தண்டனைகளுக்கு ஆளாக நேரிடும். பரீட்சார்த்தி ஒருவருக்கு பரீட்சை அனுமதி அட்டை வழங்கப்படுவது அவர் பரீட்சைக்கு தோற்றுவதற்கான தகமையை பூர்த்தி செய்வதால் ஏற்றுக்கொள்ள கொண்டதாக கருதப்படும் மாட்டாது. உங்களுக்கு அப்ளிகேஷன் உதாரணமா நீங்க வந்து குவாலிபிகேஷன் இல்லாத ஒரு நபர் அப்ளிகேஷன் போட்டுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் வந்துட்டு வச்சுக்கொள்வோம். அதனுடைய அர்த்தம் நீங்கள் பரீட்சைக்கு தோற்றக்கூடிய அல்லது தோற்றுவதற்கு தேவையான இந்த ஆட்சேபம் செய்வதற்கு தகுதியான நபர் அல்ல என்றதை அவங்கள அந்த குறிப்பில தந்திருக்கிறாங்க. உங்களுடைய ஆளடையாளங்களை நீங்கள் தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகின்ற கடவுச்சீட்டு, அதே மாதிரி செல்லுபடியாகின்ற இலங்கை சாரத என்பது பத்திரம் மூன்றையும் பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களுடைய ஆளடையாளத்தை உறுதிப்படுத்தலாம். அதே போல பரீட்சார்த்திகள் தங்களுடைய அடையாளத்தை உறுதி செய்து கொள்வதற்காக தங்களுடைய முகத்தை மற்றும் இலக்கிய தொடர்பான சாதனங்கள் எதனையும் அணிந்திருக்கவில்லை, அதாவது தொடர்பான அணிந்திருக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இரு காதுகளை மறைக்காமல் பரீட்சை மண்டபத்துக்குள் உட்பிரவேசித்தல் வேண்டும். அவ்வாறு தமது அடையாளத்தை உறுதி செய்வதற்கு மறுக்கும் பரீட்சார்த்திகள் பரீட்சை மண்டபத்தினுள் உட்பிரவேசத்துக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பரீட்சை மண்டபத்தினுள் பிரவேசித்த நேரம் தொடக்கம் பரீட்சை முடிவடைந்து மண்டபத்தை விட்டு வெளியேறும் வரை தங்கள் முகத்தையும் இரு காதுகளையும் மறைக்காது இருத்தல் வேண்டும். மறைத்திருத்தல் கூடாது என்றுதான் அந்த விஷயம். சோ இது கொஞ்சம் ஒரு சில சாரருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம்தான். பட் ஒன்றுமே செய்ய முடியாது. அடுத்தது வர்த்தமானி அறிவித்தல் 8.1 பந்திக்கு அமைய தகவலுடைய விண்ணப்பதாரிகள் பரீட்சையில் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளிகள் தேர்ச்சிக்கு அமைய தயாரிக்கப்பட்ட பெறுவர்கள் ஆவணம் செயலாளர் அதே போல அரசாங்க சேவைகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்படுவதோட இது பெறுபவர்கள் தனிப்பட்ட ரீதியாக அனுப்பி வைக்கப்படும். அதே நேரம் அப்படி நடக்காதீங்க உங்களுக்கு results.exam.gov.lk என்ற வலைத்தளத்துல உங்களுக்கான பெறுபவர்கள் வந்து பிரசுரிக்கப்படும். பொய்யான தகவல் வழங்குவதற்கான தண்டனைகள் பரீட்சார்த்தி ஒருவர் தகமையற்றவர் என தெரிய வரும் இடத்து
பரீட்சைக்கு முன்னர் அல்லது பரீட்சை நடைபெறும் காலத்தில் அல்லது பரீட்சைக்கு பின்னர் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவருடைய பரீட்சார்த்தி உரிமை ரத்து செய்யப்படலாம். பரீட்சார்த்தி உரிமை ஏதேனும் விடயங்களை அவை பொய்யானவை என்பதை அறிந்த நிலையில் சமர்ப்பித்துள்ளதாக தெரிய வரும் இடத்து அல்லது ஏதேனும் முக்கியமான ஒரு விடயம் அவர் வேண்டுமென்றே மறைத்திருப்பாயின் அவர் அரசாங்க சேவையிலிருந்து நீக்க முடியும். ஒழுங்கு விதிகளில் குறிப்பிடப்படாத விடயங்கள் இருப்பின் அவை தொடர்பில் அரசாங்க சேவைகள் ஆணைக்குழுவின் அறிவுறுத்தல்களுக்கு உட்பட்ட வகையில் செயலாளரால் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் இணங்கியதாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த அறிவித்தல்ல சிங்களம் மற்றும் தமிழ் மொழி மூலங்களின் அறிவித்தல்கள் ஏதேனும் முரண்பாடுகள் இருந்தால் சிங்கள மொழியிலான அறிவித்தலே இங்கு முதன்மையானதாக கருத்தில் கொள்ளப்படும். சோ இது உங்களுக்கு வழங்கி இருக்கிறது அரசாங்க சேவைகள் ஆணைக்குழுவின் கட்டளைப்படி செயலாளர் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு, நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு கொழும்பு 1. இது 2025 ஜனவரி 29ஆம் தேதி உங்களுக்காக வெளியிடப்பட்டிருக்கிற இந்த விஷயம். சோ இது ஒரு நீளமான ஒரு விஷயமா இருக்கு. நானே இது என்னுடைய மொழி நடையில கதைக்கீழ் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட இது அப்ளிகேஷன் ஃபார்ம். இங்க ஒரு சின்ன வேர்ட்ஸ் நான் மிஸ் பண்ணி இருந்தா கூட அது பாரிய இடரை உருவாக்கும். சில நேரம் இந்த யூடியூப் சேனல்ல கேட்டுட்டு போய் அப்ளிகேஷனோட கூடைக்குள்ள அது சில நேரம் இடர்களை தோற்றுவிக்கலாம். இதனால நான் ஃபுல்லாவே உங்களுக்கான இந்த கெசெட்ல வந்து அரசாங்க சேவை ஆணைக்குழுவினுடைய இந்த விடயங்களை நான் வந்து தந்திருக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்குமே நன்றி, வணக்கம்.